அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளில் முதலாவதாக வரும் ராசி தாங்க மேஷம் ராசி. மேஷ ராசியோ செவ்வாயை அதிபதியாக கொண்டுள்ள ராசி தான் மேஷம் ராசி. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவது தாங்க. எதுலேயுமே முதன்மை பெற்றவர்களுக்காக இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலுமே இவங்களை பார்த்திங்களா கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அதாவது பிரச்சனைனா உடனே அதை ஓடோடி வந்து உதவக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள். எதுலேயுமே எவரையுமே சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கூட இவங்களை பார்த்திங்கன்னா கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பது தான் இவங்க ரொம்பவும் விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த செயல்லையுமே துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள். மற்ற ராசிக்காரரை பார்த்திங்களா இந்த மேச ராசிக்காரரை பார்த்து ஏங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்ற ராசி தான் மேஷம் ராசி. இவங்கள பார்த்திங்களா தன்னம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம். மேச ராசிக்காரர்கள் பலவீனம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட கோபம்தான். தவற உணர்ந்து விட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க. எதுலேயுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த வகையில் ரொம்பவும் திறமை பெற்றவங்க தான் மேசராசி அன்பர்கள். ரொம்பவும் அருமையான ராசிங்க. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு எப்படி அமைய போகிறது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இவங்களுக்கு உண்டான சில பரிகாரங்களையும் நம்ம சேனலில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கேது, லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இவங்களுக்கு இந்த 7 நாட்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தனாதிபதி சுக்கிரன் ராசியில் மிக பலமாக சஞ்சரிக்கிறாருங்க. பொருளாதாரம் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தை பார்த்த வரைக்குமே தங்களோட வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம். போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இருக்குங்க. வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்றாக கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சில பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்தி தருங்க. மேலிடம் உள்ளவங்க நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உங்களுக்கு காணப்படுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்குங்க. உடல் இந்த டைமில் ரொம்ப ஆரோக்கியம் பெறும். வாழ்க்கை துணையின் நலனில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை இந்த டைமில் அதிகமாகவே காட்டுவீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே முயற்சியில் சாதகமான பலனானது கிடைக்க போகுது. கலைத்துறையினருக்கு நீண்ட காலமாகவே செய்ய நினைத்த ஒரு காரியத்தை நீங்கள் இந்த டைமில் செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை சொல்லாமல் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. அதே மாதிரி மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மனதில் இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே நீங்குங்க. செவ்வாயோட சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீண் கவலை ஏற்படுறதுக்கான ஒரு காலமும் இந்த காலன்னு சொல்லலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சில்லறை சண்டைகள் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே மாதிரி நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானமானது குறையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தால் கூட பண வரத்து திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். கடன் அடைப்பதில் வேகம் காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் அமையும். உங்களோட வேலைகளை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைஞ்சி பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலையானது மாறுங்க.
அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேச்சுவார்த்தைகளில் இருக்கணும். குழந்தைங்க விஷயத்தில் நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறது நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிவனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்கி வர எதிர்ப்புகள் அனைத்துமே விளங்கி எல்லா நலன்களும் உண்டாகி உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அல்லது பாதகமாக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க. சாதகமான பலன்கள் ஃபஸ்ட்டு, ராசிநாதன் 5ல் இருக்கிறாருங்க. அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அங்கே கேது செவ்வாய் போலவே செயல்படுவார். லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருக்காது. இருந்தால் கூட ராசியில் சப்தமாதி சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவி வழியில் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல உள்ள சூரியனால் அரசாங்க உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வாரத்தின் மத்தியில் புதன் கடகத்துக்கு மாறும் பொழுது எதிர்ப்புகள் படிப்படியாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் வெற்றி பெறுங்க. தடைப்பட்ட பணிகள் சற்று வேகம் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது. சனி ராகுவிற்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தொழில் வளம் லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பார்வை விழுகிறது. செவ்வாய் கேதுவோட இணைவு. குழந்தைங்க விஷயத்தில் கண்காணிப்பும் கவனமும் ரொம்பவும் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த டைமில் உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்குங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் செலவாகி கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் கொஞ்சம் செலவில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்ததாக இவங்களுக்கு இந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு பரிகாரமாக ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கேது உட இணைஞ்சிருக்கிறதுனால முருகனையும் விநாயகரும் நீங்கள் வணங்குறது வினைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேசம் அப்படின்னாவே கிடாய் ஆடு அப்படின்னு பொருளுங்க. கிடாய் ஆடு நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்கு. செவ்வாய் பகவான் போர் கிரகம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டவர். ஸோ இந்த ராசினரை பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய மேச ராசி அன்பர்கள். அப்படின்னா கூட இவங்க சில பரிகாரங்களை செய்கிறதுனால இவங்களோட வாழ்வுக்கு நிச்சயமாக பல்வேறு பலன்கள் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷ ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே முருகப்பெருமான் கோவிலுக்களுக்கு சென்று நீங்கள் முருகரை வழிபட்டு வர வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாரம் சென்று வழிபட முடியல அப்படின்னா கூட மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் நீங்கள் வழிபட்டு வர வேணுங்க. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேஷராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் அருளை பெற்று உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாகுங்க. வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை ராசினர் இரத்த தானம் செய்வது மிக மிக சிறந்ததுங்க. அதே மாதிரி அசைவ உணவு நீங்கள் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. அதே மாதிரி பைரவரோட வாகனமான நாய்களுக்கு நீங்கள் சாதம் வைக்கிறது இல்லைன்னா பிஸ்கட்டு ஏதாவது இந்த மாதிரி உணவு நீங்கள் கொடுத்து வர்றதுனாலையும் பைரவரோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்மாளை வழிபடுவது மேஷராசிக்கார அன்பர்களுக்கு சிறந்த ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடப்பதை உங்களால் பார்க்க முடியும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதுபோல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றுடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள்.